என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற இறைவனை வணங்கி அகத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புகத்த புகழும் இல என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப என்னை அகத்தோட வாழ வைக்கும் என் தமிழை வணங்கி என் பேச்சை தொடங்குகிறேன். வணக்கம், என் பெயர் ஸ்ருதி கார்த்திகேயன். நான் அரசிநகர் தமிழ் பள்ளியில் 7ஆம் நிலையில் படிக்கிறேன். நான் தமிழும் அகமும் இன்றைய வாழ்வில் என்ற தலைப்பில் பேச போகிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடி. அகம் என்பது தமிழரின் வாழ்வியல், ஒரு வரலாற்று செய்தி. சேர சோழ பாண்டிய காலத்திலிருந்து வெற்றி பெற்ற அரசர்களும் வெற்றி கொண்ட நிலங்கள் பற்றியுமே பல புலவர்கள் பாடி வந்தனர். அன்றைய காலகட்டத்திலேயே தமிழ் கற்று நாம் அகம் சார்ந்து பாட வேண்டும், அதனால் நான் அரசர்கள் பற்றி பாட மாட்டேன் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இன்றைய வாழ்க்கை முறைக்கும் ஏற்றுவாக பாடலை எழுதியவர் கணியன் பூங்குன்றனார். அந்த பாடல்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர்த்தகவாக நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன, சாதலும் புதுவது அன்றே வாழ்தல், இனிதன மகிழ்ந்தென்ற இளமே முடிவின் இன்னாதென்றலும் இளமே மின்னொடு, வானம் தன்துளி தலையானது கல்பகுதி எங்கும் மல்லர் பேராயிற்று, நீர் வழிபடுவோம் புனை போலாகுயிர் முகை வழிபடுவோம் என்பது திகவோர், காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதினினும் இளமே. இது உலகளாவிய அகத்திற்கு சான்றல்லவா? உலகம் முழுவதும் வாழும் சிறியவர்கள் முதல் தேச தலைவர்கள் வரை இன்றைய வாழ்வில் மிக அழகாக புகழ்ந்தும். இல்வாழ்க்கை அகத்திற்கு சான்றாக அன்பும் மகனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்கிறார் வள்ளுவர். கல்வி அகத்திற்கு சான்றாக பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், அல்லகதர் ஞாயிறை கைகொடியும் காக்கும். சில கற்றால் கண்ணும் உளவாம், பல கற்றாக்கு அச்சாணி என்னதோர் சொல் என்கிறது நாலடியார். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண் படுமே என்கிறது புறநானூறு. எளிய வாழ்க்கை அகத்திற்கு சான்றாக உண்பது நாழி உடுப்பது இரண்டே என்கிறது புறநானூறு. அரசியல் அகத்திற்கு சான்றாக அரசியல் பிழைத்தோர்க்கு அகம் கூற்றாகும் என்கிறது சிலப்பதிகாரம். நில அகத்திற்கு சான்றாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ஈகைக்கு சான்றாக உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இகப்பார்க்கும் ஒன்று ஈயார் மேல் நின்று கூற்றம், உரைப்பாகும் ஈ என்று உரைத்தல் உகனன்று மற்ற அதற்கு ஈ ஏன் என்று என்றால் அதனின் மிக எண்ணாது என்கிறது இனியவை 40. இயல்வது கரவே என்கிறது ஆத்திச்சூடி. மனத்துக்கண் மாசிலநாதன் அனைத்தகன் ஆகுல நீக பிற என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப ஒரு சிறிய கதையோடு என் உரையை முடிக்கிறேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன் திருநெல்வேலி மாவட்டத்தில் தண்ணீர் என்று மக்கள் வாடி வந்தனர். அங்கு இருந்த ஒரு தமிழாசிரியர் வீட்டின் கிணற்றில் மட்டுமே தண்ணீர் இருந்தது. தமிழ் சொன்ன அகத்தின்படி அந்த தண்ணீரை மக்களுக்கு கொடுத்து உதவினார். அதனால் மனதின் தாகம் தீர்ந்தது. தமிழும் அகமும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும் மிக தூண்கள். 1ஆம் நூற்றாண்டு முதல் 20ஆம் நூற்றாண்டு வரை அறம் சார்ந்து பல நூல்கள் இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் நற்றிணை குறுந்தொகை அகநானூறு புறநானூறு, 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாக கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்கதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாட்டம், 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆண்டாள் பக்தி பாசுரம், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டில் கந்த புராணம் கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் செவிஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் ஸ்தல புராணங்கள், 15ஆம் நூற்றாண்டில் வெள்ளி பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் தேவாம்பனி சீவகா புராணம்,
18ஆம் நூற்றாண்டில் தாயுமான சுவாமி பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் திருவகைப்பா, 20ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள். மேலும் திருக்குறள், நாலடியார், இனியவை நாற்பது, என்னா நாற்பது, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் என்று பல நூல்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட தமிழை பாதுகாத்து அறம் சார்ந்து வாழ வேண்டும். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், அதுபோல் நாம் ஒவ்வொருவரும் அறம் வளர்ப்போம். இல்லறமோ துறவரமோ அறம் சார்ந்து வாழ வேண்டும். அதனால்தான் அறம் செய்ய விரும்பு. வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.